எங்கள் வீட்டு ருசியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் வறுத்த கறி. அதற்கு முதலில் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகினதும் 10 - 15 காய்ந்த மிளகாய் சேர்த்து அதன் கூட இஞ்சி பூண்டு விழுது மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி வைத்த மட்டனை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தியிருக்க மட்டனோட அளவு 1/4 கிலோ. மட்டன் நல்லா வதங்கி அதிலிருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் இதன் கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வைத்து 5 நிமிடம் வதக்கிக்கோங்க. இப்போ இதன் கூட உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தனியாய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தனியாய் பொடி சேர்த்திருக்கிறோம். இதை மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இதன் கூட 3 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து லோ ஃப்ளேமில் மட்டனை நல்லா வேக விடுங்க. இதை நீங்கள் மட்டன் கட் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் மாறுபடும். இந்த அளவுகளில் கட் பண்ண மட்டன் வேகிறதுக்கு குறைந்தது 20 - 30 நிமிடமாவது ஆகும். மட்டன் நல்லா வெந்த பிறகு இதன் கூட 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணீர் நல்லா வற்றி மட்டன் வறுத்த கறி வதங்கி வரும் சமயத்தில் 2 ஸ்பூன் மிளகு சீரக பொடி சேர்த்து கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து 2 நிமிடம் வதக்கி எடுத்தால் ருசியான மட்டன் வறுத்த கறி சூடாக பரிமாற தயார். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் மட்டன் வறுத்த கறியோட வடித்த சாதத்தையும் சேர்த்து 2 நிமிடம் லோ ஃப்ளேமில் வைத்து அந்த கடாயில் இருக்கிற மொத்த தொக்கும் சாதத்து கூட சேர்ந்து படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அருமையான மட்டன் கடாய் சோறு சூடாக பரிமாற தயார். இதை நீங்கள் பரிமாறும் சமயத்தில் சூடாக கலரின மட்டன் கடாய் சோறு இதன் கூடவே 2 - 3 துண்டு முட்டை ரோஸ்ட் மற்றும் சூடான மட்டன் வறுத்த கறி சேர்த்து பரிமாறினால் அதனுடைய ருசி நல்ல காரசாரமா அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.